ஒரு வழியா நான் அன்புவ தான் காதலிக்கிறேன். என்னோட அழகன் தான் அன்புன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் ஆனந்தி தன்னோட காதல சொல்ல, இத கேட்ட கோவமான மகேஷ், "இவ்வளோ நாளா என் கூடவே இருந்துட்டு, நீ எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்த பண்ணிட்டியேன்னு" சொல்லி அன்புவ அடிக்கிறாரு. "நீ இனிமே என் கம்பெனிலயே இருக்கக்கூடாது. முதல்ல இங்கிருந்து கிளம்புன்னு" அன்புவ அடிச்சுட்டு, ஆனந்திய அங்கருந்து தர தரன்னு இழுத்துட்டு போறாரு. "நீங்க காதலிச்சா நான் உன்ன அன்புக்கு விட்டு குடுத்துருவேன்னு நெனைக்கிறியா? நீ என்னதான் செஞ்சாலும் நீ தான் என்னோட மனைவி. இத யாராலயும் தடுக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து ஆனந்திய தர தரன்னு மகேஷ் இழுத்துட்டு போக, "அன்பு என்ன காப்பாத்து அன்புன்னு" ஆனந்தி அலறிட்டு எந்திரிக்கிறாங்க. கடைசியில பார்த்தா இது எல்லாமே ஆனந்தியோட கனவா தான் இருக்கு. நான் அன்புவ தான் காதலிக்கிறேங்கிற விஷயத்த எல்லார் முன்னாடியும் சொன்னா அன்புக்கு தான் ஏதாவது பிரச்சனை வரும். இப்போதைக்கு இந்த விஷயத்த வெளியில மகேஷுக்கு சொல்லக்கூடாதுன்னு ஆனந்தி முடிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஆனந்திக்கு கொடுக்கிற டார்ச்சர்ல ஆனந்தி மனசுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உண்மையும் வெளியில தெரிய வரணும்னு பார்வதி ஒரு முடிவு பண்றாங்க. ஆனந்தி வாயாலேயே அன்புவ தான் லவ் பண்றாங்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சா மகேஷ் ஆனந்திய வெறுத்துடுவான். அதுக்கடுத்து ஆனந்தி நம்ம வீட்டுக்கு மருமகளா வர முடியாது. நம்ம எவ்வளவுதான் தடுத்தாலும் மகேஷ் ஆனந்தி மேல உள்ள காதல்ல கைவிட மாட்டான். ஆனா அவனாவே ஆனந்திய வெறுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பார்வதி இன்னொரு பிளான் பண்றாங்க.